ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பிரதான கிருபை என்னையும் உங்களையும் நடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து வந்தபடினாலே நாம் எல்லா கிணங்களுக்கும் மறைக்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே திரும்பவும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய நல்ல ஒரு பாக்கியத்தை தேவனாமே எனக்கும் உங்களுக்கு கூட தந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக நன்றி பாடினோம், துதித்தோம், அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் உள்ள வார்த்தைகளை கேட்டு ஆத்மாவில் பலத்தை பெற்றுக் கொள்கிற சமயம் நேரமாய் காணப்படுகிறது. கர்த்தர் பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை தருவாராக. கடந்த நாட்களில் இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நாம் தேவ சமூகத்தில் வேண்டுகின்ற நேரங்கள் உண்டு. கர்த்தர் தாமே கிருபையாக நமக்கு இந்த நாளிலும் கூட வார்த்தை தந்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை தேவனாய் இந்த நாளுக்குரிய வார்த்தையை தந்திருக்கிறதுக்காக ஆண்டவரை நானும் சோதிக்கிறேன். எடுத்த ஒருவர் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வார்த்தை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு இறைவன் நமக்கு வார்த்தைகளை அருள்வாராக. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று கர்த்தர் எழுதியிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக நான் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். எது நடந்தாலும் என்ன வந்தாலும் அப்பாவை சோதரிப்பேன் என்று பக்தர் பாடினது போல ஹல்லேலூயா. எது நடந்தாலும் என்ன வந்தாலும் நாம் அப்பாவை சோதரிக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எக்காலத்திலும் எந்த நிலையிலும் நாம் அப்பாவை ஏசப்பாவை நம்முடைய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டுமா? சோதரிக்க வேண்டும் என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாடுகிறோம், நாம் தேவனாய்க்கத்தை நாம் சோதரிப்போமாக. அப்படின்னா தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. எந்த சூழ்நிலையிலும் என்ன குறைவோ நிறைவோ நமக்கு எப்படியாக பாரங்களோ துக்கங்களோ வருத்தங்களோ வியாதியோ என்ன இருந்தாலும், நல்லது நடந்தாலும் சரி நல்லது நடக்காவிட்டாலும் சரி தீமையே நமக்கு வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் இறைவனை சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பாவை என்ன செய்யணும்? சோதரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இங்க வார்த்தை தந்திருக்கிறார். அதற்காக என் தேவனை நான் சோதரிக்கிறேன். சங்கீத புத்தகத்துல 34வது சங்கீதத்துல 1வது வசனத்துல கூட அங்க பக்தன் அப்படி சொன்னார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார், அங்க என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லி எடுத்து ஒருவர் வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்துல 34ல 1வது வசனத்துல அந்த சங்கீதக்காரர் தாவீது என்ன எழுதி சொல்லி வைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கலாம். வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன். அவரது எப்போதும் சோத்திரம் 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 சோத்திரம்னு அவரு 24 ஹவர்ஸும் அவர் என்ன செய்வாராம்? சோத்திரம் சோத்திரம்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவருக்கு வழக்கம். நான் வாழ்க்கை முழுவதும் அவர் என்ன செய்வார்? அவர் எப்பொழுதும் 24 மணி நேரமும் அவருக்கு நேரம் கிடைக்கிற நேரம் தான் அவர் அப்படியாக என்ன செய்வார்? ஒன்று உதட்டினால அவர் என்ன செய்வார்? சோத்திரம் செய்வார். அல்லது உள்ளத்துக்குள்ளேயாவது அவர் இறைவனை என்ன செய்து கொண்டிருப்பார்? சோத்திரம் செய்து கொண்டிருப்பார். அலுவலில் இருப்பார். ராஜாவா இருந்திருக்கிறார். அவருக்கு நிறைய அலுவலகம் உண்டாயிருந்திருக்கும். ராஜ சபையிலே அவர் எப்படியாக என்ன செய்திருப்பார்? சமஸ்த சபையிலே அவருக்கு வீட்டில் இருந்திருப்பார். அங்க அநேக காரியங்கள் அவருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டிருக்கும் என்று சொல்லலாம் இருந்திருக்கிறார். அந்த வேளையிலும் அவர் அப்படியாக கர்த்தரை சோதரித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். எல்லா காலங்களிலும் அவர் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தரை சோதரித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். அதுதான் அவர் வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியமாகவும் அதுதான் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பிளஸ் பாயிண்டாகவும் என்ன செய்திருக்கிறது. தாவீது ராஜாவுடைய வெற்றிக்கு முக்கியமான காரியம் என்ன? அவர் பாதுகாக்கப்பட்டதற்கு முக்கியமான காரியம் என்ன என்று ரகசியம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவருடைய உதட்டிலும் உள்ளத்திலும் எப்பொழுதும் என்ன செய்திருக்கிறது? சுதி இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அவர் கர்த்தரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சோதரித்துக் கொண்டே இருக்கிறார். அப்பாவை சோதரிப்பேன் என்று சொன்னது போல அவர் சோதரித்துக் கொண்டே இருந்தபடினால் எல்லா காலத்திலும்
அவர் வெற்றி அடைந்தது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்திருக்கிறார், காக்கவும் பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. என்ன நடந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா, அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது என்று கர்த்தர் நமக்கு திட்டமாக எழுதி கொடுத்திருக்கிறபடினாலே, கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறபடினாலே, பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தினுடைய விளைவை, அனுபவத்தினுடைய காரியங்களை நமக்கு எழுதி கொடுத்து விட்டு போயிருக்கிறபடினாலே, அனுபவ பாடங்களாக இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்யணுமா, நம்ம எப்பொழுதும் கர்த்தரை சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அது நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க வேண்டியது. எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கிறது என்று ரோமர் 8வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, பவுலடியார் எழுதி வைத்து நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, நாம் இதயத்தில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்று கூட அதை நாம் வைத்துக் கொள்ள முடியும். அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். அன்னியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்திலே அன்பு கூறுகிற நமக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே என்ன செய்கிறது, நடக்கிறது என்று அறிந்திருக்கிறார். குறைவா இருக்கட்டும் நன்மைக்காக தான், பலவீனமா இருக்கட்டும் அது நன்மைக்காக தான். இல்லை எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையா இருக்கட்டும், துக்கமான சூழ்நிலையா இருக்கட்டும், மன வருத்தங்களுக்கு இருக்கட்டும், மன பாதிப்புகளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான் நடக்கிறது, நன்மைக்கு தான் நடக்க போகிறதோ, நம்முடைய நன்மைக்காகத்தான். அது நல்லதா இருந்தாலும் நடக்கு, அல்லது தீமையா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது என்ன செய்து தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறார். அதனால அது நமக்கு நடக்கு அப்படின்னு நம்ம கருத்துல வச்சுக்கிடணும், நம்ம மனசுல வச்சுக்கிடணும்னு சொல்லி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் என்ன போதிக்கப்படுகிறோம், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் கர்த்தரை சோதனை செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் துதிக்கிற துதி உதட்டிலையும் உள்ளத்திலையும் எப்ப இருக்கணும், அதுதான் நம்மை குறித்து தேவ சுத்தமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நல்லது நடக்கிற பொழுது தோத்திரம் என்று நம்ம ஆண்டவரை சோதரித்து விட்டு, ஏதாவது நமக்கு குறைவான காரியம் வருகிற பொழுது, ஏதோ ஒரு ஆபத்து அவசரம் வருகிறது, அல்லது ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையை உண்டாகி விடுகிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் நம்ம ஆத்திரப்படுகிறவர்களாக, நாம் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக நாம் சங்கடப்படுகிறவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாதாம், கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆத்திர அவசரமான காலங்களில் நேரங்களில் கூட நாம் நமக்குள்ளாக ஒரு நிதானத்தை நாம் கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும், அந்த நேரத்திலும் ஏதோ ஒரு காரியத்துக்காக இது நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி நாம் உணர்ந்து நாம் அவரை நாம் சோதரிக்க மாத்திரம் மறந்துவிடக் கூடாது என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அருளுகிற காரியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, நம்ம இப்படி சோதரிக்கிற பொழுது தீமையை நன்மையா முடிச்சிடும், மாறிடும். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஒரு தீமையை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு நமக்கு வருத்தமான ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது, அதை ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது, அதை தாண்ட வேண்டியது இருக்கிறது. அப்படின்னு சொன்னா நம்ம சோதரிக்கிற பொழுது ஆண்டவர் அதுக்கு நமக்கு என்ன செய்வார், தைரியமும் பலமும் தருவாரு. அப்படிங்கிறத காரியம் ஜெயிச்சிடலாம். அது எதுவா இருந்தாலும் நம்ம கடந்து போயிடலாம். கடந்து போகிறதுக்கு சோத்திரத்தினாலே நமக்கு பலன் உண்டாகும் என்பதுதான் காரியமா இருக்கிறது. யாக்கோபு 5வது அதிகாரத்திலே 10-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். முந்தின வசனத்தை வாசித்தவளையா அல்லவா, அந்த பவுலடியார் எவ்வளோ துக்கங்களை, தீமைகளை நம்முடைய தேவனுக்காக அவர் என்ன செய்தார், எதிர்ப்புகளை, பகைகளை, அநேகமான அடிகளை, வேதனைகளை, வருத்தங்களை எல்லாம் அவர் பட்டார் என்று கொரிந்தி புத்தகத்தில் என்ன செய்திருக்கிறார், அவர் பட்ட பாடுகளை குறித்து அவர் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் எப்படி அவர் தாண்டி போனார், இதையெல்லாம் எப்படி அவர் மேற்கொண்டார், அது மேற்கொள்ளாதபடி அதை எப்படி அவர் மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கேயும் மக்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அநேகமாக அப்படித்தான் இருந்திருக்கிறது. தீர்க்கதரிசிகளுடைய அனுபவங்கள் எல்லாம், முக்காலத்து தீர்க்கதரிசிகளுடைய உண்மையான தேவனுடைய அனுபவங்களும் அப்படிதான் இருந்திருக்கிறது என்றும் அது யோபை குறித்து அங்கே குறிப்பாக சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 5:10-11 வசனங்களை வாசிக்கலாம். என் சகோதரரே, நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை பொறுமைக்கு திருஷ்டாந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே.
முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் மீது உருக்கம் அவர் ரொம்ப உருக்கம் இறக்கம் உள்ளவர். அதனால நமக்கு குறை இருந்தாலும் அது குறைவாவே அதை தீமையாக முடிச்சிடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் என்பதுதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற ஒரு வார்த்தையாக ஆசீர்வாதமாக. சகோதரரே, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிற தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வச்சுக் கொள்ளுங்க, அவங்க மாதிரியா முன்னால வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் முடிவில் அவர்கள் காரியங்கள் ஜெயமாக முடிந்தது என்று சொல்லி அறிந்திருக்கிறார். யோபுக்கும் வராத கொடுமை இல்லை, யோபுக்கு வராத நஷ்டம் இல்லை, இழப்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிறார். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி சுத்தி இருந்தவங்களும் நண்பர்களும் மனைவி கூட அப்படி ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாக நாம் வேத புத்தகத்தில் பார்க்கலாம். ஆனாலும் அது முடிவுக்கு வரல. ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் விடுவிச்சார். அப்ப என்ன செஞ்சிருப்பாரு? அவர் சோதனம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிறது தான் காரியமா இருக்கிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையோடு என்ன செஞ்சாரு? அவ்வளவு பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவர் என்ன செஞ்சாரு? தாங்கிக்கிட்டாரு. அதுக்கு அவர் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தணும் ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மனம் வேறுபட்டு போகாதபடிக்கு, தேவனை விட்டு தூர போய்விடாதபடிக்கு அவ்வளவு பெரிய இழப்புகள் நஷ்டங்கள் அவருக்கு உண்டாயிருந்த போதிலும் அவருடைய மனம் தேவனோடு கூட இருக்கிறதுக்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அவ்வளவு பாதிப்பு மத்தியிலும் அவர் கர்த்தரை சோதரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமா, நீ செய்த நன்மைக்காக சோதரா, நீ கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக சோதரா, நீ கொடுத்த சுகபலத்துக்காக கர்த்தருக்கு சோதரா, நீ கொடுத்த பிள்ளைகளுக்காக சோதரா, நீ கொடுத்த ஆஸ்திகள் பாசிகளுக்காக உனக்கு சோதரா, நீ கொடுத்த நல்ல மனைவிக்காக உனக்கு சோத்திரம் 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 என்று சொல்லிக் கொண்டு இருந்தவர். அப்படிப்பட்ட காரியங்கள் அவரை விட்டு எடுபட்டு போன பொழுதும் நீ எடுத்ததுக்காக சோத்திரா, நீ எடுத்ததுக்காக சோத்திரா, கொடுத்ததை எடுத்திருக்கிறேன் அதற்காக சோத்திரம் அப்படின்னு சொன்னதால்தான் அதுக்கெல்லாம் சேர்த்து ரெட்டிப்பா ஆண்டவர் செஞ்சாலாம் அவருக்கு திருப்பி கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை சோதரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அது நமக்கு அதனோட முடிவு சரியா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனைகள் தருகிறார். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு சோதனை செலுத்துவோம். பாருங்க, தாவீது ராஜாவோட வாழ்க்கையில ஒரு பக்கத்துல நிறைய அவருக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாயிருந்தது. ஆடு மேய்க்கிற ஆட்டிடையனாக இவர் இருந்தார். அப்படி இருந்தவரை தேவனாய் ஆடுகள் மத்தியில் இருந்து அவரை எடுத்து தூக்கி அவர் என்ன செய்தார்? அவரை பெரிய ராஜாவாக்கினார். அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் என்ன செஞ்சார்? லட்சக்கணக்கான மக்களுக்கு அவரை என்ன செஞ்சார்? அவரை ராஜாவாக்கினார் என்று சொல்லி நாம் அப்படியாக பார்க்கிறார். இப்படி அநேக நன்மைகளை கர்த்தருக்கு பெற்றுக் கொண்டார். அநேக பிள்ளைகள் உண்டாயிருந்தது, அநேக மனைவியர்கள் அவருக்கு உண்டாயிருந்தது, அவருக்கு கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் தீர்க்காயுசையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். இப்படி நல்லதெல்லாம் கொடுத்ததுக்காக அவர் கண்டிப்பாக நம்மை போல என்ன செய்திருப்பார்? அதிகமாக சோத்திரம் செலுத்தியிருப்பார். அதே நேரத்தில் அவருக்கு நெருக்கங்களும் பாடுகளும் தூசணங்களும் பலவிதமான காரியங்களும் அவருக்கு உண்டாயிருந்தது என்றும் பார்க்கலாம். முன்னே உண்டாயிருந்தது, ராஜாவாகிறதுக்கு முன்னாலே உண்டாயிருந்தது. ராஜாவான பிறகும் அவர் வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு தீமை அவருக்கு வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவரை கைவிடல. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கிற பொழுது அந்த சூழ்நிலையை அவர் சோதரித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். அதனால்தான் நமக்கும் அவர் ஆலோசனையாக என்ன செய்திருக்கிறார்? இங்கே நான் சங்கீதம் 34:1 நம்ம வாசித்தது போல நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? நமக்கு ஆலோசனை யார் விட்டு வச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், நீங்க சோதரிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், கர்த்தரை துதிக்கிறதுக்கு மாத்திரம் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, அதை மாத்திரம் நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்கினுடைய நிறைவையும் முடிவையும் அவர் அறிந்திருந்ததுனால அவர் எழுதி வச்சுட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? போயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. சொந்த பிள்ளையே அவருக்கு தீமை செய்யறதுக்கு இளமுனா அப்சலோம் என்று சொல்லி இந்த அப்சலோமை குறித்து நம்ம இந்த புத்தகத்துல பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் ராஜாங்கத்தை எல்லாம் விட்டுட்டு, அவருக்கு அருமையான எல்லா காரியத்தையும் விட்டுட்டு அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய பெற்ற பிள்ளைக்கு பயந்து அவன் நம்மளை கொண்டு போடுவான் அப்படின்னு பயந்து அவர் காட்டுக்கு ஓடி போனாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பவும் அவர் கர்த்தரை சோதிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் அதை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த அப்சலோமுக்கு ஒரு முடிவுண்டாக்கி தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவரை திரும்பவும் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேற புத்தகத்துல பார்க்கிறோம். அப்படின்னா தேவனுடைய தீமையை எதிர்கொள்ளாத எந்த ஒரு தேவனுடைய மனுஷனும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
நன்மை ஒரு பக்கம் அதிகமாக ஒரு வாழ்க்கையில் வந்தாலும் அவ்வப்பொழுது சாத்தான் எந்த ரூபத்திலாலும் அவருக்கு தீமையும் செய்துதான் இருக்கிறார். அவரும் வாழ்க்கையிலும் நெருக்கங்களை பாடுகளை உண்டாக்கித்தான் இருக்கிறார். அவரும் தவித்திருந்த நேரங்கள் இருக்கிறது, கலங்கிருந்த நேரங்கள் இருந்திருக்கிறது, பயந்திருக்கிறார்கள், ஓடி ஒளிந்திருக்கிறார்கள். அவர் நிற்க பலனில்லாமல் ரொம்ப திகச்சு போயிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நோக்கி சோதரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்கிறதப்பா, உங்களுக்கு சோத்திரம். இந்த சூழ்நிலையில வந்து நீர் என்னை தூக்கி விடுவதற்கும், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை பாதுகாப்பதற்கும் நீர் கர்த்தாவே பெரியவராக இருக்கிறீரப்பா. உம்மால் மாத்திரமே நான் தப்பித்துக் கொள்ள முடியும், உமது நாமத்தினால மாத்திரமே நான் பிழைத்திருக்க முடியும். என்னை எப்படா காத்துக்கொள்ள ஆண்டவரே, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்ததாமே தூக்கி விடுங்கப்பா, என்னை விடுவிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. அவர் அப்படி எப்போ ஆண்டவரை நோக்கி அதற்காக சுதிக்கிறேன், அதற்காக சோதரிக்கிறேன்னு சொல்லவர் இன்னைக்கு இந்த அப்சலோம் பிரச்சனை கண்டிப்பா அவர் செய்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். 2 சாமுவேல் 15:10 பாருங்க. சொந்த பிள்ளைய 2 சாமுவேல் 15:10 சொந்த பிள்ளைய எழுப்பி வந்தா அவருக்கு உதவமாயிட்டு அப்சலோமை கொடுத்து அவர் பெற்ற பிள்ளைதான் அவருக்கு உதவமா எழுப்பிட்டான். என்ன செய்ய முடியும்? நமக்கு அப்படி பல சூழ்நிலை உண்டாகலாம். அப்படி சூழ்நிலை என்ன செய்யணும்? அப்பவும் கர்த்தரை சோதரிக்கிறார், எல்லாவற்றையும் சோதனை செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதான் தேவ சித்தம். நீங்க எப்பவும் சோதரிக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் சோதரிக்கணும் அப்படிங்கிறத காரியமாயிருக்கிறது. வாசிங்க 2 சாமுவேல் 15:10. அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேறுகாரனை அனுப்பி நீங்கள் எக்காலத்துணி கேட்கும் போது அப்சலோம் எபிரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தார். அப்படி செஞ்சானே அடுத்த பகுதிகளில் வருகிறது. ஆமா, தாவீது ராஜாவுக்கு விரோதமாவே அவன் என்ன செஞ்சான்? எழுமுனா, சொந்த பிள்ளையே எழுமுனா அப்படின்னு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி நமக்கு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். தொடர்ந்து பாருங்க, கொல்லவும் படைகளை அனுப்பினான் என்று சொல்லி, அதாவது அவர் ராஜாக்கத்திலிருந்து அப்புறப்படுத்துறது மாத்திரமல்ல, அவருடைய சாணத்துல போய் உட்கார்ந்தது மாத்திரமல்ல, ராஜாவாக தன்னை உயர்த்துறது மாத்திரமல்ல, அவர் இருந்தால் அவர் நமக்கு நம்மளை ஒருவேளை அவரே இல்லாட்டாலும் அவருடைய படைகளாவது அவருக்கு ரொம்ப அருமையானவர்களாவது என்ன செய்து விடுவார்கள், அவருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறவர்களாவது என்ன செய்வாங்க, நம்மளை என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்மளை ஆட்சிக்கு ஒரு முண்டு உண்டாக்கி நம்மளே கொண்டு விடுவாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள அவனுக்கு தெரிஞ்சிருந்தபடியான அப்சலோம் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு சிரமம் இல்ல, உறுதி இல்ல, இந்த ஆட்சி நமக்கு தக்க வைக்க முடியாது, நினைக்காது அப்படின்னு அறிஞ்சிருந்ததுனால அவர் கொல்லவும் தெரிஞ்சுட்டான். பெத்த பிள்ளைய பெத்த தகப்பன கொல்றதுக்கு ரெடி ஆகிட்டான். இன்றைக்கும் உலகத்தில் அப்படிப்பட்ட பல காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சொத்துக்காக எத்தனையோ தகப்பன பிள்ளைகளை கொண்டு போடுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வாசி பாருங்க. அங்க ஒரு ஆலோசனைக்காரர் இருந்தான், அகிதாப்பேல். யாருக்கு? இந்த மகனுக்கு மாத்திரமல்ல, அந்த தகப்பனாக அந்த ராஜாவுக்கும் இவன் தான் ஆலோசனைக்காரராக இருந்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதே ஆளு இவனுக்கு ராஜாவை கொல்றதுக்கும் ஆலோசனை கொடுத்ததாக நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். பின்பு அகிதாப்பேல் அப்சலோமை நோக்கி நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து என் ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து 12,000 பேரை தெரிந்து கொண்டு நான் தாவீதுக்கு பின் செல்கிறேன். அவன் விடாய்த்தவனும் அவன் கைதவந்தனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாம் ஓடி போவார்கள். ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஆலோசனை இந்த அகிதாப்பேல் அப்சலோமுக்கு கொடுத்ததாக, ஒரு தவறான ஆலோசனை கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தவறான ஆலோசனை என்றால் தேவனுக்கு சித்தமில்லாத ஆலோசனை. ஆனால் அப்சலோமுக்கு அது சரியான நலமான ஆலோசனை தான் இந்த அகிதாப்பேல் கொடுத்ததாக பார்க்கிறார். இதுவரைக்கும் ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தின இந்த அகிதாப்பேல் இன்றைக்கு
சிநேகிதனுக்கு ஆலோசனைக்காரனா இருந்த தாவீதுக்கு ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனா இருந்த அந்த அகிதாப்பு இன்றைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இடம் கொடுத்து இனி அப்சலோம் தான் ராஜாவாக தொடர்ந்து இருப்பான் போலும் என்று எண்ணி ராஜ துரோகம் செய்து நம்பிக்கை துரோகம் செய்து தாவீதுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அதே ராஜாவை அவன் இவன் என்று அந்த அப்சலோமுக்கு முன்பாக ராஜாவே அப்சலோம் நீர் வாழ்க என்று ரொம்ப மட்டரகமாக அவன் பேசினது மாத்திரமல்ல அப்படி ஒரு ஆலோசனையும் ராஜாவை கொள்வதற்கு ஆலோசனை கொடுத்தான் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அதுக்கு ரெடியா அப்சலோம் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி காரியங்கள் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறான். ஆனா இவர் சோதரிச்சுக்கிட்டே இருந்தார். நல்லா இருக்கும்போது சோதரிச்சுட்டு இருந்தாரு. இப்போ ஒரு கெட்டு போன ஒரு கெட்ட நிலைக்கு அவர் தள்ளப்படக்கூடாது. ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. ராஜரீகத்தை இறந்துட்டாரு. மகனே கொண்டுபடா அப்படி பறந்து அவனை விட்டு ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு காட்டுக்குள்ள போய் இருந்தாங்க. ஆனாலும் அவர் இறைவனை சோதரித்துக் கொண்டே இருந்தார். அதை மாத்திரம் விட்டுறல. எப்படி சோதரிச்சிருப்பார் நம்மளும் எண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான காரியமா இருக்கு. அப்சலோமுக்கு விளக்கி காத்துக்கொள்ள மாட்டவரே, திரும்பவும் இந்த ராஜாங்கத்தை எனக்கு திரும்ப செய்வதற்கு நீரே பெரியவர் ஆண்டவரே, உம்மாதாக ஒன்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிச்சிருப்பார். நமக்கு பலவீனமா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், கலக்கமான சூழ்நிலையா இருக்கட்டும், ஆண்டவரே நீர்தானே ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தெல்லாம் மாற்றி எனக்கு நீர் ஒரு நன்மையான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்காக உங்களை சோதரிக்கிறார் ஆண்டவரே அப்படின்னு இந்த சூழ்நிலையில் அனுபவித்தது நல்லதுக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சோதரிச்சுக்கிட்டே இருந்த போல நம்மளும் சோதரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகள் வழங்கப்படுகிறது என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். ஆனா கர்த்தர் இப்படி சோதரிச்சுக்கிட்டே இருந்தனால ராஜாவுக்கு அவர் பக்கபலமா இருந்தார், துணையா இருந்தாரு. அதனால அப்சலோம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்ட போதிலும் அந்த அரசாட்சி அவனுக்கு நிலைக்காத மாத்திரமல்ல, திரும்பவும் அந்த அரசாட்சியை தாவீது ராஜா கட்டி கொள்ளும்படியாக திரும்பவும் ராஜா அந்த சமஸ்தர்களுக்கும் தாவீது ராஜாவாக முடியாத காரியங்களை தேவனே கூட இருந்து முன்னின்று அதை செஞ்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் இறைவனை அந்த சூழ்நிலையில் சோதரித்துக் கொண்டே இருந்தார். அதனாலதான் அங்கே அந்த தாவீது ராஜா என்ன எழுதினாரு, இந்த அனுபவம் அவருக்கு இருந்ததுனால கர்த்தரை காலத்தில் சோதரியுங்கள், அவரை துதிக்கிற துதி எப்பொழுது உங்க வாயில் இருக்கட்டும் என்று அந்த அனுபவத்தை, அவருக்கு இருந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கும் எனக்கும் உங்களுக்கு கேட்கிறவருக்கும் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்க வேண்டியா இருக்கிறேன். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை பாருங்க. இப்படி யுத்தத்துக்கு ஆயத்தமாயாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். வாசிங்க. யுத்தமா நடந்துச்சுன்னு பார்க்கிறோம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் எடுத்துட்டான். அவனே நேரடி யுத்தத்துக்கு வந்தான். அதுவும் தேவனால் உண்டான ஒரு ஆலோசனையாக அவன் விழுபடியாக தேவனாய் கர்த்தர் கொடுத்த ஊசாய் மூலமாய் கொடுத்த ஆலோசனையாக இருக்கிறது. வாசிங்க. அப்சலோம் கோவேர் கழுதையின் மேல் ஏறி வரும்போது, ஏறி வருகிற பொழுது கோவேர் கழுதை ஜன்னல் பின்னலான ஒரு பெரிய கருவாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கருவாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்திற்கும் பூமியின் நடுவே தொங்கினான். அவன் இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிட்டு, அவன் கழுதையில வந்தான், கோவேறு கழுதையில வந்தான். ராஜாவை எப்படியாவது மனகழிச்சு தாவீதை கொண்டு போடணும்னு சொல்லி வந்தான். ஆனால் அவனுக்கு சோதரித்துக் கொண்டே இருந்தான். யுத்தம் உண்டாயிற்று. யுத்தத்துக்கு யோவாபியும் சகல ராணுவ வீரர்களையும் நமக்கு மிகவும் விசுவாசமா இருந்தவர்களை தான் அனுப்பிட்டாரு. ராஜா இருந்தாதான் நமக்கு மேன்மைன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். தாவீது ராஜா மறிச்சு போனார், செத்து போனார் சொன்னா நமக்கு இந்த மேன்மையெல்லாம் கிடைக்காது, நம்மையும் என்ன செய்து கூட அந்த அப்சலோம் கொண்டு விடுவான்னு அவங்களுக்கு தெரியும். அதோட ரொம்ப விசுவாசம், ராஜ விசுவாசம் உள்ளவர்களா இருந்தார்கள். அதனால அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க. தாவீது ராஜா எப்படியாவது காக்கணும், அவர் உயிரோடு இருக்கணும், இந்த அப்சலோமுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணுங்கிறதுல அவங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட பெரிய ராணுவ கூட்டம் இருந்துச்சு. இவங்க சில ஆயிரங்கள் தான் இந்த தேவனுடைய மனுஷன் கூட இந்த தாவீது வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் அவங்கள்ட்ட கர்த்தருடைய பலம் இருந்துச்சு. தாவீது ராஜா சோதரித்துக்கிட்டே இருந்தார். அந்த நெருக்கமான நேரங்களில் காலங்களிலும் ரொம்ப பாதிப்பான சூழ்நிலையிலும் ரொம்ப மன பாதிச்சிருந்திருப்பாரு. ஆனால் அவர் சோதரிச்சுக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா, அவர் சோதரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்படிங்கும் போது இங்க அப்சலோம்
எதிர்த்து வருகிற பொழுது ஆண்டவரே அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி என்ன செஞ்சாரு, ஒரு பெரிய கருவாரி மரத்துல போய் அவன் தலை சிக்கிக்கிட்டு அவனுடைய முடி அவளை சுருளா எத்தனையோ வெயிட்டானதா இருந்துச்சுன்னு சொல்லி வேத புத்தகத்திலே சரியா எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவு தாளத்தை நிறைவுள்ள நிறுவனிச்சு அவ்வளவு பெரிய சுருட்ட முடியும் பார்க்கறதுக்கு அவ்வளவு சௌந்தரியமான மனசுல இருந்தான். அந்த சுருட்ட முடி கருவாரி மரத்துல போய் சிக்கிக்கிட்ட பொழுது அதில் இருந்து அவனால் என்ன செய்யல, அந்த சிக்கிக்கிட்ட முடியிலிருந்து அவன் சிக்கிக்கிட்டு அவன் வெளியே வர முடியல. கோவைகள் கீழோடி போயிட்டு தோங்கினான். அவனை யோகா சாப்பிட வந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிறத காரியமா இருக்கிறது. 14-15 வாசிப்பாங்க. பாத்தீங்களா, இதற்கு காரணம் என்ன? இந்த தீமையா முடியாதவனுக்கு தீமை உண்டானாலும் இந்த தீமைக்கு ஒரு முடிவை கட்டளையிட்டு கர்த்தர் திரும்பவும் தாவீதை ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, எல்லா சூழலையும் அவர் என்ன செஞ்சாரு, கர்த்தரை சோதரிச்சுக்கிட்டே இருந்தார். எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்கிறது போல சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் என்பதுதான் காரியமா இருக்கிறது. வாசிக்கலாம். பேசி ஆமா தாமதிக்க கண்டேன், தாமதிக்க மாட்டேன். ஆமா தன் கையிலே 3 வளையல்களை எடுத்துக்கொண்டு ஆமா அப்சலோம் என்னும் கர்வாரி மரத்தின் நடுவிலே உயிரோட தொங்குகையில் அவைகளை அவன் நெற்றியில் குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுதத்தாரிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொண்டு போட்டார்கள். தேவனால கொல்லப்பட்டு போனான் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் நம்ம எப்பவும் சோதரிச்சுக்கிட்டே எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும், சோதரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அப்சலோம் அவருடைய இந்த ஆலோசனை தாவீது ராஜாவை கொல்லணும்னு போட்ட அந்த திட்டத்தை தவிடுபொடி ஆக்குனதும் அபத்தமாக்குனதும் கர்த்தர் தான். 2 சாமுவேல் 15:31 அது எழுதப்பட்டிருக்கிறது. ஊசாய் என்கிற ஒரு மனுஷன் மூலமாக அந்த பிளானையே ஆண்டவர் எடுத்துட்டாரு, மாற்றி அதான் சரியா இருக்கும்னு அப்சலோமுக்கு ஒரு மனநல உண்டாக முடியாது கர்த்தரே செஞ்சு அதுக்கு முடிவு உண்டாக்குனாரு, அபத்தமாக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க என்ன சொல்லப்படுது 14 எழுத வாசிக்கலாம். 17 23 எழுத 7 வாசிங்க. 2 சாமுவேல் 17:7. அப்பொழுது ஊசாய் இந்த விஷயம் சொன்ன ஆலோசனை நல்லதுன்னு சொல்லி வேற ஒரு ஆலோசனை சொன்னாப்லையும் அது சரியா இருக்கும்னு இந்த அப்சலோமுக்கு அப்படி ஒரு புத்திய உண்டாக்கி வேலையே கத்தல் எடுத்துட்டாரு, உடைச்சு மாத்தி இப்படி ஒரு சிக்கலுக்கு ஏதுவான காரியங்களை கத்தலே செய்தார் அப்படின்னு சொல்லி 14 எழுதப்பட்டு வாசிப்பாங்க. இப்படி நடந்தது, எப்படி நடந்தது, அந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனை அபத்தமாக்குறது கர்த்தருடைய காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க 14. அப்பொழுது அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனை பார்க்கிறோம், ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்படும்படி நல்ல ஆலோசனை அபத்தமாக்குறது கர்த்தர் கட்டளையிட்டார். அது அபத்தமாக்குறது கர்த்தர் கட்டளையிட்டார். அவரே அதுக்கு அதை மாற்றி போட்டாரு அப்படின்னு சொல்லணும். அப்படி போல நம்ம திருச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தீமையா முடிய வேண்டிய காரியம், அது தீமை நமக்கு வந்தாலும் அது நன்மையா அதை மாறிடும். தொடர்ந்து சாத்தானா இருக்கட்டும், நமக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், நமக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது முடிவு எப்படி இருக்குன்னா அப்சலோமுடைய முடியுமா தான் அது கண்டிப்பாக இருக்கும். அதை கர்த்தர் என்ன செய்வார், இந்த தீமை செய்கிறவர்களுக்கு அந்த தீமையை என்ன செய்வார், தீமையா முடிய முடிவார்னு 23ஆம் வசனத்தில் எழுதிருக்கிறார். யார் தீமை செய்யறாங்களோ தீமை செய்யறவர்களுக்கு தீமையே முடிவா இருக்கும். நம்ம நல்லதே செஞ்சுட்டு தீமை வந்தாலும் நம்ம சோதரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. தீமையே நமக்கு நேரிட்டாலும் தீமையே நமக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதுக்காக நம்ம கர்த்தரை சோதரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு செய்தி. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 17:23. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது அவன் தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டுக்கு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான். அவன் தகப்பனான் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினான். விரோதமா எழுப்பின அப்சலோமும் செத்தான். அதற்கு சூராலோசனை கொடுத்த நன்றி கெட்ட இந்த அகிதோப்பேலும் 4 கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி யாருக்கும் நேரடாது இருப்பதாக. ஹல்லேலூயா.
ஆமா நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனதுனாலே நமக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு தான் பிரச்சனை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்ன சூழ்நிலை ஆனாலும் நாம் ரொம்ப என்ன செய்யணும், எப்பொழுது கர்த்தரை நாம் என்ன செய்யணும், நம்ம சோதரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய சம்பவங்கள் நடந்தது ஒரு வாழ்க்கையை என்று சொல்லி பார்க்கிறோம். முன்னாலேயும் சவுல் அவருக்கு பிரச்சனையா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக அவருக்கு எதிராக எழுப்பி இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தாரு, அவருக்கு துணையா இருந்தாரு, அவரை விடுவித்தாரு, அவரை தூக்கி விட்டாரு, அவரை காப்பாற்றினாரு. அவரு கூட கர்த்தர் இருந்தாரு, கர்த்தர் கூட இவரும் நடந்தாரு. பல காரியங்கள் நடந்து சொல்லி நம்ம அடிக்கடி தியானிக்கிற பகுதிகளாக இந்த தாவீது ராஜாவுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு காணப்படுது. இன்னொரு காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி 2 சாமுவேல் 16:5 முதல் 7 வரைக்கும் வசனங்களை கூட வாசிக்கப்படுகிறது. சவுலுடைய சொந்தக்காரனா ஒரு மனுஷன் இருந்தாலும் அவன் பேர் சிமேயி என்றார். அந்த சிமேயோ இவரே ரொம்ப கஷ்டத்துல போய்கிட்டு இருந்தாரு. எப்படி மகன் எழுப்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிற வெறுங்காலோடு அவர் முகத்தை மூடி அழுதுகிட்டே போனாரு. கூட போனவங்களாம் ரொம்ப சத்தமிட்டு அழுதார்கள், எல்லாரும் கேட்டார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அப்படி ஒரு நிற்கமையான ஒரு நிலையில அவர் போய்கிட்டு இருந்த பொழுது இவனும் அவரை ஈட்டி கொண்டு குத்துற மாதிரி அப்படி ஒரு தூசண அவரை தூசிட்டான். கல் இருந்தா அவர் மேல தைரியமா ராஜா மேல கல் இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:5 முதல் 7 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க தாவீது ராஜா பகைவர் மட்டும் வந்தபோது சவுல் வீட்டு தாவீது வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கோகாவன் குமாரனாகிய சிமேயி என்ன பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேயிருந்து புறப்பட்டு ஆமா துசித்து கொண்டே நடந்து தாவீதா நீ விளங்க மாட்ட, நீ அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொன்ன தூசிச்சுட்டே என்ன செஞ்சா வந்த, நீ செஞ்ச தப்புக்கு தான், சவுலுக்கு செஞ்ச தப்புக்கு தான் கர்த்தர் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாரு, சவுல் குடும்பத்துக்கு செஞ்ச அநியாயத்துக்கு தான் இப்படி ஒரு தண்டனை உனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். ஆனா சவுலை கடைசி வரைக்கும் அவர் கையை கூட நீட்டி என்ன செய்யல, ஒரு காரியம் கூட பேசல. அவ்வளவு பயபக்தியா அவர் இருந்தாரு. எத்தனையோ முறை சவுல் கொல்றதுக்கு எத்தனை முறை போயிடும், இவர் அவர் மேல கைக்கு நீட்டல. அவர் குறமா அவரு கடுமையான ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கூட பேசல என்கிறது தான் அங்கே உள்ள காரியமா இருக்கிறது. ஆனா இவன் இப்படி தூசிட்டா அவர் சொந்தக்காரா இருந்திருப்பாரு, ரொம்ப நெருக்கமான வேண்டப்பட்டலா இருக்கிற பொழுது சில நேரத்துல அவங்க மேல தப்பு இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு தான் ஏண்டு பேசுவோம். அது ஒரு அநியாயமான ஒரு மனநிலை. அப்படி நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு வேண்டியப்பட்டவங்க கிட்ட தவறு இருந்து நம்ம இன்னொருக்கு விரோதமாக தீமையான காரியங்கள் செய்யறாங்க, அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த தீமை செய்யறவங்களுக்கு கூட நம்ம கூடிக்கொள்ளக்கூடாது. நமக்கு வேண்டியவன் சொந்தக்காரன், நமக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவன் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, தீமைக்கு துணை போகக்கூடாது என்பது இதுல ஒரு முக்கியமான ஒரு உள்கருத்து இருக்கு. ஆனா இந்த அப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தாவீது மேல எந்த அநியாயமும் இல்லை. சவுலுடைய காரியங்களுக்கு முடிவுண்டாக்குறது கர்த்தருடைய காரியமா இருந்தது. தாவீது ஒண்ணுமே அவருக்கு அநியாயம் செய்யல. ஆனா இவன் அவர் மேல உள்ள பற்றுதனால, சவுல் மேல பற்றுதனால இந்த சிகிரி அப்படி செய்ததாக வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 8-9 கூட வாசிங்க. 5-6-7 வாசிங்க. சகல பலசாலிகளோ சகல பலசாலிகளோ வலதுபுறமாக இடதுபுறமாக நடக்கையில் ஆமா எல்லாத்தோட கர்த்தர் அவருக்கு என்ன செஞ்சாரு, அக்கினி மதில் கோட்டையுமா அவர் சூழல் இருந்தாரு. தாவீதின் மேலும் சகல ஊழியக்காரன் மேலும் கல்களை இருந்தார்கள், கற்களை எழுந்தான். சிமேயி அவனை துசித்து பிரியனே பெரியானின் மகனே தொலைந்து போ அப்படின்னு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நமக்கும் நம்ம நெருக்கப்படுற நேரத்துல மேலும் நம்மளை வருத்தப்படுத்துற மாதிரி பல காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, சோதராண்டவரே அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சிருப்பாரு, அந்த கல்லடி வாங்கிட்டு சொல்லடி வாங்கிட்டு அவர் போய்கிட்டே இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இது இப்போ நம்ம தூசணை அனுபவிக்கிற நேரம், நாம் குறைவா அனுபவிக்கிற நேரம் அப்படின்னு அவரு அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அப்பவும் சோதரிச்சுக்கிட்டு அவர் கடந்து போனார் என்பதுதான் காரியம். ஹல்லேலூயா. அப்படி நம்மளுக்கு கடந்து போடுங்கிறதா இப்ப நமக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனையாக இருக்கு. தாவீது ராஜா மன்னிச்சிட்டாரு, திரும்பி வந்துட்டாரு. கர்த்தர் அப்சலோமுக்கு ஒரு முடிவுண்டாக்குற பொழுது திரும்பவும் தாவீது ராஜா திரும்பி வந்துட்டாரு. அப்சலோமோடு கூடிக்கொண்ட ஜனங்களும் கூட என்ன செய்தார்கள், திரும்பவும் அவரோட மனம் தாவீது ராஜாவுக்கு பின்னாக திரும்பி விட்டது. எல்லா
மனுஷ இஸ்ரவேல் ஜனங்களும் அவரை திருப்பி கொண்டு வந்தார்கள், அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் என்று சொல்லலாம் வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படி திரும்பி வந்த பொழுது இந்த சிகேமியும் திரும்பி வந்தான். தலை குப்புற விழுந்து ராஜாவை பணிந்து கொண்டு அவன் என்ன செஞ்சான்னு சொல்லி 2 சாமுவேல் 19:18-19 என்ன செய்வது இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அவனும் திரும்பி வந்து தாவீது கிட்ட நெடுஞ்சாங்கலையா விழுந்துட்டான், காலில் விழுந்துட்டான், நெடுஞ்சாங்கலையா விழுந்துட்டான். தாவீது, நான் செஞ்சது பெரிய அக்கிரமம், அநியாயம், நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் ஒரு தூசித்த கல்லெறிஞ்சேன், என்ன மன்னிச்சிருக்க ராஜா, எனக்கு உயிர் பித்த தாங்க ராஜா அப்படின்னு காலில் அப்படியே விழுந்துட்டான். அவர் அப்படி நினைச்சாலும் அப்ப கொண்டு போட்டிருக்கலாம். ஆனா அவரு மனுஷன், ஆனா அவர் ஒரு நல்ல ஒரு தயவு கொடுத்த மனுஷனா இருந்தாலும் அவர் மனுஷனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. வாசிக்க 19:18-19 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும், ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும், அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவும், அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவும் படகு கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாய் சீமேயி யோர்தானை கடக்க பண்ணுகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவனின் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவை என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே செய்த துரோகத்தின் ராஜா நினைக்காமலோ தமது மனதில் வைக்காமல் இருப்பாராக அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா சரி போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டார். தேவன் அதை எனக்கு நேரிடப்படினார். திரும்பவும் இதை வாக்கி பண்ண தேவன் தான், நல்லது தான். எந்த சூழ்நிலையிலும் ரொம்ப அருமையானவங்க கூட நமக்கு அநியாயம் செய்திட முடியும், நமக்கு தீவிர செஞ்சிட முடியும், நமக்கு விரோதமாக எழுப்பிட முடியும். அப்படி எழுப்பிட்டாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு. அந்த வேலைகளை நான் என்ன செய்யணுங்கிறத பல வேலைகளை உணர்ந்திருக்கிறேன். இப்போ அப்சலோம் காரியத்திலையும் சீமேயி உன்னுடைய காரியத்திலும் நான் உணர்ந்திருக்கிறேன். என் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை திருப்பி கொடுத்தாரு. தூசத்தை நீயே வந்து என்னை மன்னிச்சிருன்னு கேட்குற மாதிரி ஒன்னையும் கர்த்தர் மாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இனி அப்படிதான் நான் செய்வேன். நேற்று மாத்திரமில்லை, இந்த பிரச்சனையும் மாத்திரமில்லை, இனி என்ன என்னோட வாழ்க்கையில வந்தாலும் குறை உண்டானாலும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்த என்னோட ஆண்டவரை மாத்திரம் நான் மறக்கவும் மாட்டேன். அவரை துதிக்கவும் நான் மறக்கவும் மாட்டேன். அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போய் சரி போ அப்படின்னு விட்டுட்டீங்களா ராஜா, விடக்கூடாத இவனை அப்படின்னு சொன்னவங்க சத்தியத்தினே இருந்தாலும் அவர் மன்னிச்சுட்டு என்ன செஞ்சுட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. அப்படிங்கிறதா இன்றைக்கு நம்ம அங்க பார்க்கிற காரியமாக நம்ம விளையாட முடிகிறது. ஆனா கர்த்தரை விடல, கர்த்தரை அந்த சிகமியை விடல. 1 ராஜாக்கள் 2:46 எடுத்திருந்தாரு. தாவீது ராஜா காலத்துக்கு பிறகு அதை விசாரிச்சாரு. அப்படி காலத்துல அது விசாரிக்கப்பட்டு கர்த்தர் அதுக்கு ஒரு நீதி செய்கிற தேவனா இருக்கிறார், அவருக்கு நியாயாதிபதியாக இருக்கிறார். தாவீது ராஜா காலத்துல செய்யலாம். சாலமோன் காலத்துல அந்த அநியாயத்துக்குரிய தண்டனை அவன் தலைமையில வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் தலையில வந்து முடிஞ்சிட்டது. வாசிக்கலாம், வாசிக்க பாப்போம். ராஜா யோய்தான் குமாரனாய பெனேயாவுக்கு கட்டளை கொடுத்தான். சாலமோன் ராஜா கட்டளை கொடுத்தார். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். யாரை சீமையை கொண்டு போட்டான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ராஜபாரம் சாலமோன் கையிலே சிறப்பட்டது. இதுக்காக அப்படின்னு சொன்னா தாவீது செஞ்ச அநியாயத்துக்கு நம்ம அடிக்கடி சொல்றது போல, வழக்கு சொல்லில் இருக்கிறது போல, அரசன் இன்று கப்பான் தேவன், அரசன் இன்று கப்பான் தேவன் நின்று கேட்கும், அரசன் நின்று கொள்வான் தேவன் நின்று கொள்ளும் மாதிரி அதற்குரிய தண்டனை அந்த சீமைக்கு உண்டாயிட்டு ராஜா தாவீதுக்கு அது என்ன செஞ்ச ஆசீர்வாதமாக முடிந்தது என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். ஒரு காரியத்தில் அப்படி வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஜெபம் பண்றோம்னா ஜெபத்துல முற்பகுதியும் முக்கியமான பகுதியும் என்னவா இருக்கிறது ஆவிக்குரியவர்களா நமக்கு தெரியும். எந்த ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டாலும் சரி, பலவீனத்துக்காக வேண்டிக் கொண்டாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்காக நமக்கு உண்டாகிற காரியங்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டாலும் சரி, ஒரு வேண்டுதல் விண்ணப்பம்
பலனப்பம் ஜெபம் என்று இருக்கிற பொழுது அதுல முன்ன நிற்கிறது என்ன, அதுல முதன்மையா இருக்கிறது என்ன, பிரதானமாக இருக்கிறது என்னதான் இருக்கும் என்று சொல்லி ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும். அதுல சோத்திரம் தான் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கான். வைக்கும் போது சோத்திரம் சொல்லுவோம், ஜெபிக்கிற போது சோத்திரம் சொல்லுவோம், முடிக்கிற பொழுது சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரமே அதுல பிரதானமானதாக இருக்கும். அப்படி பவுலும் அவருக்கு ஒரு பலவீனம் உண்டா இருந்துச்சு. அவர் ஊழியர்கள் சிறப்பா நடந்துச்சு, ஊழியம் தீவிரமா நடந்துச்சு. அவர் மூலமா அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக தேசத்துக்கு இயேசு நாமம் அறிவிக்கப்பட்டது. எங்கு சபைகள் எழுப்பப்பட்டது, ஜனங்கள் கூட்ட கூட்டமாக ரட்சிக்கப்பட்டார்கள். பிரதான அப்போஸ்தலர்கள் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று அவர் சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு அவர்களிடத்துல கர்த்தருடைய கிருபை வல்லமை விளங்குச்சு. ஆனாலும் அவருக்கு ஒரு என்னது விளைவுகள் இருந்துச்சு. அது அவர் குற்று சாத்தானா இருந்தது என்று சொல்லி அவரு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதை நீக்கும்படி தேவனத்தில் அவர் வேண்டிக் கொண்டார் என்று 2 கொரிந்தியர் 12 7-8 வசனங்கள்ல அங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே, இந்த பலவீனம் எனக்கு எதுக்கு, இந்த காரியம் எனக்கு எதுக்கு ஆண்டவரே, இந்த வியாதி எனக்கு எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு அவரு ரொம்ப சங்கடப்பட்டு வேண்டி இருப்பார். பெரிய மனுஷனா இருக்கிறார், இப்போ பெரிய வேலைகளை செய்கிறாரு. ஆனால் ஒரு அரசியமான ஒரு வியாதி அவருக்கு இருந்தது என்று சொல்லி அது அவருக்கு முள்ளா இருந்துச்சு, அது குட்டு சாத்தானா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரு சொல்லி ஆண்டவரத்தில் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதிகமா சோத்திரம் பண்ணியிருப்பார். நான் சொன்ன போல முன்ன மத்தியில நடுவுல எவ்வளோனா அதிகமாக சோத்திரம் தான் இருக்கும். விண்ணப்பத்தாலும் கூட அதுதான் நம்மளுடைய அனுபவமாக இருக்கிறது. ஆண்டவரை சோதரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த காரியம் அவர் சோதரிச்சுக்கிட்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். வாசிங்க. அன்றைய எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்று நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்குல்ல, அவரே அழுத்திக்கிட்டே இருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஆமா, அடுத்த வசனம், அது என்னை விட்டு நீக்கும்படிக்கு, அது என்னை விட்டு நீக்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஜெபிச்சார், ஆண்டவரை கேட்டாரு, ஆண்டவர் சோத்திரம் செலுத்தினார். கீழே பார்க்கிற பொழுது என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே பலன் வழங்கும் கர்த்தர் சொன்னாலும் அவர் இரக்கம் உள்ளவர். அது அழுத்திக்கிட்டே இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். அழுத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு. அந்த வியாதி அவருக்கு மாற்றி போட்டதாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல அவர் நினைவு கூர்ந்து எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. கலாத்தியர் 4:13 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சிஷ்யத்தை பிரசங்கித்தேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிறோம், நான் சரீர பலவீனத்தோடு முதல் நேரம் வந்திருக்கும் பொழுது இந்த பிரச்சனை அவருக்கு இருந்திருக்கு. கலாத்தியா சபைக்கு போகிற பொழுது, கொரிந்துக்கு எழுதுகிற பொழுது அப்படி எழுதுனா, கலாத்தியா சபைக்கு போகிற பொழுதும் அவருக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. 3 தடவை ஆண்டவர்கிட்ட அவர் வேண்டி கண்டார் என்றெல்லாம் சொல்லி அங்கே எழுதியிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் அப்படியே அந்த அவர் அழுத்திக்கிட்டு இருக்கிற அந்த காரியம் இருக்கட்டும்னு அவர் விட்டுறல. இருக்கட்டும், அவர் பலவீனத்துல பல குணமா இருக்குன்னு அவர்கிட்ட அவர் சொன்னாலும் அப்பவும் அவர் சந்திச்சுட்டே இருந்திருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். அப்போ கர்த்தர் எடுத்து விட்டாரு, இருக்கட்டும்ப்பா, அவன் பலவீனம் உனக்குள்ளே இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கட்டும், அந்த பலவீனத்துக்கு மத்தியில் என் பலன் வழங்குதுல அப்படின்னு சொல்லி 3 நேரம் கேட்டுட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹalleluya. அப்படி விட்டுன்னு சொன்னதுக்கு பிறகு இவர் கர்த்தரை சோதரிச்சுக்கிட்டே இருக்கிறார், சோதரிச்சுட்டே இருந்திருக்கிறார். ஆண்டவரே சோத்திரமாப்பா, சரி அது இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டேன். அது இருக்கட்டும் ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு சோத்திரம். அது இருக்கட்டும் ஆண்டவரே, அது என்னை அழுத்தட்டும் ஆண்டவரே, அதுவும் நன்மைக்காகத்தான் அதை நீர் எண்ணத்தில் விட்டு வைத்திருக்கிறேன். உமக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இது லேசான காரியம், அற்பமான காரியம், இதிலிருந்து என்னை விடுவித்திருக்க முடியும் ஆண்டவரே. ஆனாலும் அது ஏதோ நன்மைக்கு தான் ஆண்டவரே, அதற்காக உமக்கு சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே கொண்டுட்டே இருந்தாரே. அவர் இறக்க உள்ளவரே, இருக்கட்டும் சொன்ன பிறகும் இருக்கட்டும்னு அவன் அதற்காக சோதரிக்கிறானே என்று சொல்லி அவரு பார்த்த பொழுது அவர் என்ன செஞ்சிட்டாரு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்ல கொடுத்ததுதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. முதல் நேரம் போக இருந்துச்சு, 2வது நேரம் போகும்போது அந்த பலவீனம் மாறிவிட்டது என்று சொல்லி அவருடைய
அர்த்தமாக இருக்கிறது. ஹalleluya. அப்ப இருந்துச்சு, இப்ப இல்லைன்னு அர்த்தம். ஹalleluya. இப்ப இருக்கிறது நாளைக்கு இல்லாம போகும். நேற்று இருந்தது இன்றைக்கு இல்லை என்று சொல்லி பல காரியங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு அதிகமாக நாம் சோத்திர செலுத்தோம். நம்முடைய மனம் அதிகமாக தாக்கப்படுகிற பொழுதும், நாம் கர்த்தர் அதிகமாக சோத்திருக்கிற பொழுது, நாம் அந்த தாக்கத்திலிருந்து, அந்த மன தாக்கப்படுகிற பொழுது அதை பாதுகாக்கப்படுகிறோம். அது எதிர்கொள்ள நமக்கு பலன் கிடைக்கிறது. லூக்கா 22 ஆண்டவருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை உண்டான பொழுது எருசலேமில் உள்ள அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அந்த கொடிய மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த கொடிய மரணத்தை எதிர்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அந்த பாவமறியாத அவர் பாவமாக்கப்பட வேண்டியிருந்தது. அது ரொம்ப அவரை பாதிச்ச ஒரு காரியமா இருந்துச்சு. அவரால் அது நினைச்சு கூட பார்க்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. அப்பொழுது அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாத்திரம் என்ன விட்டு நீங்க சித்தமாக நீங்கட்டும் ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொண்டதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப அவரு கர்த்தரை தோத்திருச்சாரு. ஜபம்னாலே அது முக்கியமானது சோத்திரம் தான். அதனாலதான் எல்லாவற்றையும் கர்த்தரை சோத்திரிங்க, இக்காலத்தை கர்த்தரை சோத்திரிங்க, அவர் துதி எப்பொழுது உங்கள் ஆயில இருக்கட்டும் என்று நமக்கு எழுதி ஆலோசனையாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கல லூக்கா 22, 42, 43. லூக்கா 22, 42, 43. பிதாவே பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் முடியலப்பா. நம்மள இப்படிதான் கதறோம் பல வேளைகள்ல. முடியலப்பா. கர்த்தர் கதறினாரு. கர்த்தரிடத்துல தேவனிடத்துல கதறினாரு. பிதாவே எனக்கு முடியலப்பா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. முடியல ஆண்டவரே. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமா, அடுத்த வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அந்த சிலுவை மரணத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த பாவத்தை தம்மல பிதா சுமத்திர பொழுது அதை தாங்கிறதுக்கு, அவரை கர்த்தரை பலப்படுத்துறதுக்கும் அவர் சோத்தரிச்சு தேவ நோக்கி வேண்டிக் கொண்டதான் காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தடையா இருந்தாலும் துதினால உடைத்திடலாம். எரிகோ மதில் துதினால உடைந்தது என்று நாம் அநேக நேரம் சொல்லுகிறோம் அல்லவா? யோசுவா 6ஆம் அதிகாரத்துல, யோசுவா 6:16 20, 22 என்ன காரியமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் துதி அதை உடைச்சிடும். எதிர்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உன் முன்னே செல்கிறார் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? கலைஞராக பயப்படாதே, துதியினால் இடிந்து விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா தடையும் உடைக்கிறதுக்கு, நம்முடைய விளைவிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு, நம்மை அழுத்துற காரியங்கள், நம்ம ரொம்ப பாதிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்கு, அதுல இருந்து நமக்கு ஒரு மாறுதல் உண்டாகிறதற்கு, எல்லாவற்றுக்கும் என்ன தேவையானாலும் அதை எல்லாம் மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு, எல்லாவற்றுக்கும் எல்லா சூழலிலும் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், சோத்தரிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய செய்தியா இருக்கிறது. யோசுவா 6:16 வாசிக்கலாம். வாசிங்க. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒருவரும் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். ஆமா, இப்படி ஒவ்வொரு நாள் சுற்றி வந்தாங்க. 7ஆம் நாளும் என்ன செஞ்சாங்க? அப்படி போய் என்ன செஞ்சாங்களா? யோசுவாவுடைய காலங்கள்ல அப்படி செய்ததாக நம்ம என்ன செய்ய முடிகிறது? 6ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன செய்ய பார்க்க முடிகிறது? 16 ஏழாம் தரம் ஆச்சாரிய இக்கலங்களை முதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்பரியங்கள் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு 7ஆம் நாள்ல அப்படி செஞ்சதாக அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 16 எழுதப்பட்டிருக்கிறது. 20, 21 வாசித்து முடிக்கலாம். முடியும், வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மத ஆர்வத்தோட முழங்குகையில் மரங்கள் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் ஆர்வத்தங்களுக்கு நீராக பட்டணத்திற்கு ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தை பிடித்து நினைச்சார்கள். பட்டணத்தில் இருந்த புருஷரை, ஸ்திரீகளை, வாலிபரை, கிழவரை, ஆடு மாடுகளையும் கழுதைகளை சகலத்தையும் பட்டயத்திற்கு நாம் சங்காரம் பண்ணினார்கள். குறுக்க நின்னது, தடையா இருந்ததெல்லாம் துதினால
அது எதையும் உடைஞ்சி விடும் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் சிரித்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாவற்றுக்காக நாம் சிரித்து கொண்டே இருக்கிறோம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பேன் என்று பாடிய பக்தர்களைப் போல எக்காலத்திலும் நான் கர்த்தரை சோத்தரிப்பேன். எப்பொழுதும் துதி என் வாய்ப்பு போல மாறான இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலும் நாம் பாதிக்கப்படுகிற பொழுதோ, நாம் பலவீனமாக இருக்கிற பொழுதோ, பலவீனப்படுகிற பொழுது, படுத்தப்படுகிற பொழுதோ, நாம் தாக்கப்படுகிற பொழுதோ, எப்பொழுதும் நாம் கர்த்தரை துதிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் காரியங்களிலிருந்து ஒரு விடுதலையும் நமக்கு உண்டாகும். அது நமக்கு ஒரு சாதகமான ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். அது பிளஸ் பாயிண்டாக இருக்கும். நாம் ஜெயிப்போம், மேற்கொள்வோம் துதியினால் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறபடினால் இக்காலங்களில் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் இப்பொழுதும் நாம் துதிப்போம். இனியும் மல்லபரிந்தாலும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை